அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, நிறைய பேர் கேட்கிற ஒரு ஜென்ரலான கேள்விங்க, கேட்கறதுக்கு தயங்கி கேட்கிற ஒரு கேள்விமா, ஒரு சந்தேகம்மா. இந்த தாம்பத்தியம் இருக்கிறோம் இல்லம்மா, அந்த தாம்பத்தியத்துக்கு அப்புறம் நம்ம சுவாமி கும்பிடலாமா? எத்தனை நாள் சுவாமி கும்பிடக்கூடாதும்மா? நாங்க வீட்டுல தாம்பத்தியம் இருக்கிறோம், இப்ப நாங்க தலை குளிச்சுடுங்க, நீங்க சொல்றீங்க தலை குளிச்சுடுங்கன்னு தலை குளிச்சுடுறோம், அந்த பெட்டை என்னம்மா பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. பெட்டை என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா? அதுக்கும் மேல ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, மேடம் நாங்க வெளியே போயிட்டு இருந்தோம், வெளியே ராமேஸ்வரம் அப்படி போறதுக்கு போனோம், நடுவுல ஏதோ ஒரு ஊர்ல தங்குறோம், அப்ப நாங்க ஆணும் பொண்ணும் சேர்ந்துட்டோம், இப்ப நாங்க கோயிலுக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்கறது விட்டு, சோ நாங்க தீர்த்த யாத்திரையில இருக்கோம், ஒரு வாரமா நாங்க இருக்கோம், நடுவுல சேரணும்ன்ற எண்ணம் வந்துச்சு, நாங்க சேர்ந்துட்டோம், அது தப்பா, குத்தம் ஆயிடுமா, தெய்வ குத்தம் ஆயிடுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த தாம்பத்திய தீட்டை பத்தி பல விதமான கேள்விகள் இருக்குங்க. நான் சொல்றது என்ன அப்படின்னா, தாம்பத்தியம் அப்படின்றது இறைவனால் படைக்கப்பட்ட ஒண்ணுதானே. அது அதை ஏன் நம்ம ஒரு காமமா பார்க்கணும்? இல்லையே, அதுவும் ஒரு இயற்கையான ஒரு விஷயம் தானே. குருவிகள் தாம்பத்தியம் இருக்கிறது இல்லையா, பன்றிகள் தாம்பத்தியம் இருக்கிறது இல்லையா, இல்ல நாய்கள் தாம்பத்தியம் இருக்கிறது இல்லையா, எல்லாருக்கும் இந்த தாம்பத்தியம்ன்றது இருக்கதானே செய்யுது. ஆணும் பொண்ணும் கூடுதல் சேர்க்கை அப்படின்றது இருக்கதானே செய்யுது. சோ இன்னும் நீங்க குருவிகள்லாம் கவனிச்சிருக்கணும். குருவிகள் என்ன பண்ணோம்னா, தாம்பத்தியம் இருக்கும், தாம்பத்தியம் இருந்துட்டு குடுகுடுன்னு ஓடும், ஒரு வேப்பம்பழத்தை சாப்பிடும், திருப்பி தாம்பத்தியம் இருக்கும், வேப்பம் கொட்டை எடுக்கும், சாப்பிடும், பழத்தை சாப்பிடும், திருப்பி தாம்பத்தியம் இருக்கும், திருப்பி குடுகுடுன்னு ஓடும், திருப்பி தாம்பத்தியம் இருக்கும். அதானே எப்படி முடியுது? அது அதனோட இயற்கை. அதுக்கு பாத்தீங்கன்னா அது அந்த சாப்பிடுற பழங்களோ, இந்த வேப்பம்பழமோ, இந்த ஆலம்பழமோ, இதெல்லாம் அதுக்கு சத்து கொடுக்கக்கூடியது. அதனால ஃப்ரீக்வெண்டா இருக்க முடியுது. மனுஷங்களால அப்படி இருக்க முடியாது. அப்ப இந்த தாம்பத்தியம் அப்படின்றத நீங்க ஏன் வெறுத்து ஒதுக்குறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது எதுவும் செய்யக்கூடியாத விஷயம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. தாம்பத்தியம் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான விஷயம் தான், தாராளமா நீங்க இருக்கலாம். அகைன் இந்த தாம்பத்திய தீட்டை பத்தி தான் நிறைய பேர் கேட்கிறாங்க. இப்ப அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப தாம்பத்தியம் இருக்கிறீங்க அப்படின்னா மறுநாள் என்ன பண்ணுங்க, எதையுமே தொடாம குளிச்சிடுங்க. குளிக்கிறதும் அகைன் நிறைய பேருக்கு அதுல சந்தேகம் உண்டு. அம்மா நாங்க சுடு தண்ணியில குளிக்கலாமா, பச்சை தண்ணியில குளிக்கலாமா? உங்களோட ஆப்ஷன் தாங்க, அப்படிலாம் ஒன்றும் கணக்கு இல்லை. ஜென்ரலா தலை குளிக்கிறதுன்றது பச்சை தண்ணி நல்லதுங்க. ஆனா நம்மளோட சூழ்நிலை இருக்கு இல்லைங்களா, நம்மளோட உடல்வாக இருக்கு, நம்மளுக்கு உடம்பு நல்லா இருக்கணும், நம்மளோட சூழ்நிலை சாதகமா இருக்கணும், குளிர்காலமா இருக்கும். சோ உங்களுக்கு என்ன தண்ணி சௌரியப்படுதோ நீங்க குளிங்க. உடம்பு குளிச்சலாமாம்மா? போதுமாம்மா? இல்லம்மா, உடம்பு குளிக்கூடாது, தலை குளிச்சுக்கோங்க. தலை குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் நினைச்சிடுங்க. அப்படி இல்லைன்னா நல்ல தண்ணி எடுத்து அதை கங்கா ஜலமா நீங்க பாவிச்சுக்கோங்க. மாதா கங்காவை தியானம் பண்ணிட்டு, பொதுவா பாத்தீங்கன்னா கங்கைக்கு அது கூட அவ கூட சேர்ற அத்தனையும் சுத்தம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கங்கைக்கு உண்டு. ஓகேங்களா? கங்கை இப்ப அசுத்தமா இருக்கிறதுக்கு காரணம் பார்வதியினோட ஒரு சாபத்தினால அவ அசுத்தமா இருக்காளே தவிர, கங்கையினோட தன்மை பாத்தீங்கன்னா கங்கை கூட எது சேர்ந்தாலும் அது சுத்தமாகும். இதுதான் கங்கையினோட ஒரு தன்மை. ஓகேங்களா? நீங்க வேணா காசியில போய் பாருங்க, எத்தனை புணங்களை விடுறாங்க, எவ்வளவுலாம் அழுக்கு பண்றாங்க, ஆனாலும் கங்கை பாத்தீங்கன்னா அழுக்காவரா திருப்பி சுத்தாயிடுறா, அழுக்காவரா திருப்பி சுத்தமாவரா. இது அதான் பார்வதியினோட ஒரு சாபத்தினால அவன் அந்த மாதிரி போனதெல்லாம் எட்டுமே விட்டுடுறாங்க, கொஞ்சம் அசுத்தமா ஆவரா, இருந்தாலும் அழகழகா திருப்பி சுத்தாயிடுவா. அந்த மாதிரி கங்கா ஜலம், ஒரு சாதா தண்ணி எடுத்து நீங்க ஓம் கங்காய நமக்கு, ஓம் கங்காய நமக்கு, மாதா கங்காயே நமக்கு, மாதா கங்காய நமக்கு அப்படின்னு நீங்க 3 முறை சொல்லிட்டீங்க அப்படின்னாலே அது கங்கா ஜலத்துக்கு ஈக்குவல் ஆயிடுது. நீங்க என்ன பண்ணணும்னா ட்ரெஸ் மேல எல்லாம் தெளிச்சிடணும், முடியும்னா நினைச்சிடலாம், இல்லைன்னா கங்காய நமக்கு, ஓம் கங்காய நமக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிடலாம். இல்லைன்னா சிலருக்கு கங்காவை கங்கான்னு சொல்றது பிடிக்காது. அம்மா கங்கா, கங்கை தாயே சரணம், கங்கை தாயே சரணம், கங்கை தாயே சரணம், இந்த மாதிரி 3 முறை அந்த தண்ணி எடுத்து அதை மந்திரோபச்சாரம் பண்ணி நீங்க அந்த ட்ரெஸ்ல தெளிச்சிடுங்க. அந்த ட்ரெஸ் புனிதம் ஆயிடும். எடுத்து நீங்க துவைக்க போட்டுக்கலாம். திருப்பி நீங்க குளிச்சுட்டு கூட அந்த ட்ரெஸ்ஸை தொடலாம், தப்பு இல்லை. இல்ல நினைச்சிடுங்க, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. தலை குளிக்கிறது தாங்க, எதையும் தொடாம தலை குளிச்சுக்கிறது உத்தமம். ஓகேங்களா? எங்களுக்கு தலை குளிக்க முடியாதுங்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி இந்த தண்ணியை நம்ம கங்கையினோட நேம சொல்லி பேரை சொல்லி அதை புனிதமாக்கி நம்ம தலையில தெளிச்சுட்டு உடம்பு குளிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இன்னொருத்தம் கேக்குறாங்க பாத்தீங்களா, அந்த பெட்டை என்னங்க பண்றது? பெட்டை என்னங்க பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. பெட்ஷீட்ல மட்டும் அந்த கங்கா ஜலத்தை நீங்க தெளிச்சிடலாம். வெறும் பிளெயின் வாட்டரை எனர்ஜைஸ் பண்ணி கங்கானோட மந்திரத்தை சொல்லி நீங்க தெளிச்சிடலாம்.
ஓகேங்களா? தெளிச்சுட்டு வீடு ஃபுல்லா கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுட்டு நீங்க பாட்டுன்னு உங்களோட ஒர்க் மறுநாள் காலையில பூஜை தாராளமா போய் நீங்க செய்யலாம். மறுநாள் எந்த பூஜையா இருந்தாலும், சிவ பூஜையா இருந்தாலும், பைரவர் பூஜையா இருந்தாலும், எந்த ஒரு உக்ர கடவுள் பூஜையா இருந்தாலும், ஏன் நரசிம்மர் பூஜை கூட நீங்க செய்யலாம், தப்பு இல்லைங்க. ஹனுமன் பூஜை கூட செய்யலாம், தப்பு இல்லை. இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், மேடம் நாங்க வந்து காலையில எந்திரிச்சு நீங்க தொட்டுட்டோமே, மேக்சிமம் மத்த இதை வந்து நீங்க தொடாத பாருங்க, இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சிலர் கேட்கறாங்க பாத்தீங்களா, பெட் என்னங்க பண்றது? நான் ஆல்ரெடி அதுக்கு சொல்லிட்டேன், தண்ணி வச்சு இது பண்ணிக்கோங்க. எனக்கு மனசு திருப்தி ஆகலைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மஞ்சள் தண்ணி கொஞ்சம் வச்சு நீங்க பெட் மேல எல்லாம் தைச்சிக்கலாம், உங்க ட்ரெஸ் மேல தெளிச்சுக்கலாம். ஆனா நீங்க குளிச்சிடுங்க, முடிஞ்சா தலை குளிங்க, அதுதான் உத்தமம். முடியாட்டி தலைக்கு தண்ணி தெளிச்சுக்கோங்க. சிலருக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குங்க, என்னால வாரத்துல 3 நாள்லாம் தலை குளிக்க முடியாது அப்படின்றவங்க தலைக்கு தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஆனா உத்தமம் தலை ஊத்திக்கிறது. ஓகேங்களா? இப்ப இன்னொரு கேள்வி வருது பாத்தீங்களா, நாங்க வெளியே போனோங்க, கோயிலுங்களுக்கு போனோம், போற வழியில நாங்க 2 பேரும் சேர்ந்துட்டோம், மறுநாள் வந்து பாரம்பரிய கோயில் போலாமா போகக்கூடாதா, நரசிம்மர் கோயில் போலாமா போகக்கூடாதா? ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க வெளியே போறீங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா தாராளமா மறுநாள் இதே ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்க போலாம். ஐயோ பகவான் கோச்சிப்பானா? பகவான் கோச்சிக்க மாட்டார், சந்தோஷம் தான் படுவார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவிக்கு வந்து அந்யோன்யம் நிறைய இருக்கு, அவங்க 2 பேரும் அந்யோன்யமா இருக்காங்க, நம்மள வந்து சந்தோஷமா பாக்குறாங்கன்னு கடவுள் வந்து வருத்தப்பட மாட்டாரே தவிர சந்தோஷப்படுவார். கண்டிப்பா வருத்தப்பட மாட்டார், சந்தோஷம் தான் படுவார், சந்தோஷப்படுவாரே தவிர வருத்தப்பட மாட்டார். சோ இது வந்து நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி சிலர் வந்து கேட்கறது உண்டு, மேடம் வந்து நாங்க வந்து ஃப்ரீக்வெண்டா ரிலேஷன்ஷிப் இருக்கோம், நாங்க வந்து சுவாமி எல்லாம் கும்பிடுறது எப்படி, ஆணும் பொண்ணும் சேர்ந்தா நம்மளுக்கு பெரிய பவர் இருக்காதாமே, எப்படி நம்ம வந்து சுவாமி கும்பிடுறது அப்படின்னு கேட்பாங்க. சுவாமி கும்பிடுறதுக்கு அது கணக்கு இல்லைங்க. சிலர் வந்து இந்த மந்திர சித்தி அப்படின்னு செய்வாங்க. இந்த மந்திர சித்தி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, அதுலயும் வந்து சங்கல்பம் எடுத்துக்கின்னு இத்தனை நாளையில, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமசிவாய மந்திரம் 5 லட்சம் முறை பண்ணா வந்து அது சித்தி ஆகும். அதுக்கப்புறம் அதுல 1/10 வந்து ஹோமம் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து 1/10 இது பண்ணணும், நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி மந்திர சித்தியில இருக்கவங்க, நீங்க சங்கல்பம் எடுத்துன்னு செய்றீங்க, இந்த 48 நாள்ல நான் இது செய்யறேன் அப்படின்னு சங்கல்பம் எடுத்துன்னு செய்யறீங்க அப்படின்னா, அந்த சங்கல்ப நாள்ல ஆணும் பொண்ணும் சேர்ந்து அந்த தாம்பத்தியம் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த சங்கல்பம் எடுத்து நீங்க செய்யற மாதிரி இருந்தா, நாங்க சங்கல்பமே எடுக்கலைங்க, நான் வந்து ஈசனை அடையணும், நான் 5 லட்சம் முறை முடிக்கணும், அவ்வளவுதான், நான் வந்து அந்த மந்திர சித்தி அடையணும் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, இந்த மந்திர உச்சாடனம் இருக்கவங்க, மந்திர சித்திக்கு நம்ம வந்து பிராக்டிசிங்ல இருக்கவங்க, ஒரு பெரிய வந்து உன்னத பவர் அடையணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதாஜி குருஜி இந்த மாதிரி எல்லாம் ஸ்டேஜுக்கு அவங்க வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தாம்பத்தியத்தை தவிர்க்கணும். ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களோட ஒரு ஓத் அப்படி இந்த லெவல் நாங்க வரணும் அப்படின்னும் போது சில தியாகங்கள் பண்ணணும். அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாம்பத்தியம் இருக்கக்கூடாது, அந்த பூஜை முடியிற வரைக்கும், அந்த மந்திர சித்தி அவங்க கிடைக்கிற வரைக்கும், அந்த சித்தி கிடைக்கிற வரைக்கும் இது இருக்கக்கூடாது. அதுலயும் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? பூமி சாயா அப்படின்வாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா, எந்த இடத்துல அவங்க சித்தி பண்றாங்களோ, மந்திரத்தை ஜபம் பண்றாங்களோ அதே இடத்துல வெறும் துணியை விரிச்சு போட்டு தரையில தான் படுத்துக்கணும். பெட் யூஸ் பண்ணக்கூடாது, ஒய்ஃபை வந்து தொடக்கூடாது. இப்ப லேடிஸ் அப்படி பண்றாங்கன்னா ஹஸ்பண்டை தொடக்கூடாது. இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? எல்லாருக்கும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. சரிங்களா? அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, அம்பால கும்பிடுறவங்களாம் ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. சில இப்ப வந்து இந்த உக்ர பைரவரை கும்பிடுவாங்க, அந்த உக்ர பைரவர் குரோதன பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பைரவரை கும்பிடுறவங்களும் அந்த மாதிரி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட பண்றாங்க. நம்ம வந்து சாதாரணமா சுவாமி கும்பிடுறதுக்கு ஜென்ரலா வந்து நம்ம பூஜை புனஸ்காரம் அதுக்கு எந்த விதமான தீட்டும் கிடையாதுங்க. சிலர் வந்து குளிக்காமையே நம்ம போலாமா, குளிக்காமையே இருக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து கண்டிப்பா செய்யாதீங்க, குளிக்கணும். சிலர் வந்து பாருங்க, தாம்பத்தியம் இருந்துட்டு குளிக்காமையே இருக்கலாமா, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படிம்பாங்க. அது செய்யாதீங்க. அது வந்து பாருங்க, நம்மளுக்கு வந்து நிறைய ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸை கொண்டு வரும். அதாவது எதிர்மறை ஆற்றல்களை வீட்டுக்கு கொண்டு வரும், ஒரு தீராத தரித்திரத்தை கொண்டு வரும். சோ அந்த வேலை செய்யாதீங்க. சரிங்களா? சோ இந்த தாம்பத்திய தீட்டை பத்தின உங்களோட நிறைய கேள்விகளுக்கு பதில் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். இதுக்கும் மேல கேள்வி இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேளுங்க, அடுத்த பதிவுல எக்ஸ்பிளைன் பண்றேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை பார்க்கலாம். நன்றி.